வணக்கம். 2022ல் கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட 10 பேர்களில் இவருடைய பேர் இருக்கு. மிஸ்டர் ரிஷி சுனக். நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போம். ரீசெண்டாக இங்கிலாந்து நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஆனவங்க, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இவரை பற்றி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். அதைத்தான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன். கேளுங்க. இவர் ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ நம்மள நிறைய பேர் சோஷியல் மீடியாலையும் வாட்ஸ்அப்லையும் ஸ்டேட்டஸாக வச்சு பெருமைப்பட்டுக்கிட்டோம். நமக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைனாலும் இவர் ஜெயிச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இந்தியாக்காரங்கெல்லாம் மிஸ்டர் ரிஷி சுனக்கை சொந்தம் கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க தாத்தா பாட்டி இந்தியாவில இருந்து தான் மைக்ரேட் ஆகி போனாங்க. அதனால இவங்க எங்க வம்சாவளின்னு சொல்லி இந்தியாக்காரங்கெல்லாம் சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க. பாகிஸ்தான்காரங்களும் இவங்களை சொந்தம் கொண்டாடுறாங்க. ஏன்னா இவங்க தாத்தா பிறந்த ஊர் பாகிஸ்தான் ஏரியாவில் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் பிரியருக்கு முன்னாடி அவங்க தாத்தா பிறந்திருக்காங்க. அந்த ஏரியா இப்போ பாகிஸ்தான் கிட்ட இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்கு வேண்டி பாகிஸ்தான்காரங்களும் இவங்க எங்க வம்சாவளின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. கென்யா நாட்டுக்காரங்களும் இவங்களை சொந்தம் கொண்டாடுறாங்க. ஏன்னா மிஸ்டர் ரிஷி சுனக்குடைய அப்பா கென்யால பிறந்தவர். அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க எங்க வம்சாவளின்னு சொல்லி கென்யா நாட்டுக்காரங்களும் இவங்களை சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காக்காரங்களும் இவங்களை சொந்தம் கொண்டாடுறாங்க. ஏன்னா மிஸ்டர் ரிஷி சுனக்குடைய அம்மா சவுத் ஆப்பிரிக்கால பிறந்தவங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க எங்க வம்சாவளி தான் சொல்லி சவுத் ஆப்பிரிக்காக்காரங்களும் சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க. இங்கிலாந்துக்காரங்க இதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இவர் எங்க நாட்டில் பிறந்தவர், அதனால இவர் எங்கால் தான், இவர் பிரிட்டிஷ் தான் அப்படின்னு இங்கிலாந்துக்காரங்க சொல்லிக்கிறாங்க. இந்தியாக்காரங்க இன்னொரு பாயிண்ட்டையும் சேர்த்து சொல்றாங்க. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ரிஷி சுனக்கோட மாமனார் இன்ஃபோசிஸ் மிஸ்டர் நாராயணமூர்த்தி, அவரும் இந்தியன் தான். அதனால பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு இன்னும் ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்தியாக்காரங்க. ஜெயிச்சா நம்மளை எல்லாருமே சொந்தம் கொண்டாடுவாங்க அப்படின்னு முடிஞ்சுது அந்த மெசேஜ். இது ஒரு சாதாரண வாட்ஸ்அப் மெசேஜ் தான். இதுல உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த பதிவுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாரல், வெள்ளைக்கார நாட்டுல வெள்ளைக்காரங்க மட்டுமே ஆட்சி செஞ்ச ஊர்ல வேற ஒருத்தர் ஆட்சி செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. கடுமையான உழைப்பு இருக்கு இதுக்கு பின்னாடி. உழைப்பவனை உலகம் உதாசீனப்படுத்தியதே இல்லை, அவனை உயர வைக்க தவறியதே இல்லை. கடும் உழைப்பு என்பது ஒருவித சந்தோஷம். அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அது கிரீடத்தை கொண்டு நம் தலையில் வைக்கும். சுவிட்ச் போட்ட உடனே ஃபேன் சுத்துற மாதிரி கடுமையா உழைச்ச உடனே வெற்றி வராது. மனித வாழ்க்கையில் வெற்றிக்கு ஒரு காலகட்டம் தேவைப்படும். அதுவரை கடினமான உழைப்பு தொடரணும். உழைப்பு கடுமையானால் ஒரு நாள் வெற்றி வந்தே ஆக வேண்டும். நாம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நமக்கு மேல ஒரு மகாசக்தி இருக்கு. அது இறைவனோ இயற்கையோ. அந்த மகாசக்தி கிட்ட நம்ம மகாகவி சில விண்ணப்பம் வச்சாரு. அதுல இருந்து 4 வரி எடுத்து இந்த பதிவை முடிக்கணும்னு நினைக்கிறேன். வையம் முழுதும் படைத்தளிக்கின்ற மகாசக்தி தன் புகழ் வாழ்த்துகின்றோம். நாங்கள் செய்யும் வினைகள் அனைத்திலுமே வெற்றி சேர்ந்திட நல்லருள் செய்கவென்றே. மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்.